பிரதர், எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. என்னன்னா, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரிச்சது உண்மைதான், சரிங்களா? ஸோ அது எந்த நாளில் அவர் மரிச்சார், எந்த டைமிங்கில் மரிச்சார், ஸோ இந்த மாதிரி தகவல்கள்லாம் வேதாகமத்தின் அடிப்படையில் எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்ன்றது எந்த நாளில் அவர் மரிச்சார் அப்படின்றது அவங்களோட கேள்வியாக இருக்குது. எந்த மாதம், எந்த நாள், அதை கண்டுபிடிக்கலாமா அப்படின்றது அவங்களோட கேள்வியாக இருக்குது. இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வேதாகமத்தில் சில நிழல்கள். ஸோ இந்த நீசான் மாதத்தில் தான் ஒரு முறைமை செய்ய சொல்கிறேன். என்ன பண்ணணும்னா, அந்த நீசான் மாதத்தில் 10ஆம் தேதி என்ன பண்ணணும்னா ஒரு ஆடை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்கிறேன். 10ஆம் நாள் அந்த ஆடை தேர்ந்தெடுக்கணும். 14ஆம் நாள் என்ன பண்ணணும்னா, இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ட்வில்லைட் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும். இந்த சாயங்காலம்னு இருக்குது பார்த்தீங்களா, ஆனால் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ட்வில்லைட்டுன்ற வார்த்தை இருக்கும். அந்த டைமில் தான் என்ன பண்ணணும்னா அந்த ஆடை அடிக்கணும். இங்கே அடிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டி யார் அடையாளப்படுத்தும்னா, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தான் அடையாளப்படுத்துன்றத அப்போஸ்தலனாகிய பவுல். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. பாத்தீங்களா, இப்போ பஸ்கா ஆடு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படின்றத கண்டுபிடிச்சோம். அப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சரியாக நீசான் 10ஆம் தேதி அவர் அடிக்கப்பட்டதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டாரா? சரியாக 14ஆம் தேதி அவர் சிலுவையில் கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துக்குள்ளான வாழ்த்துக்கள். விசேஷமாய் திறவுகோல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஸோ இந்த வாரமும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த குட் ஃப்ரைடே குறித்ததான சில தெளிவுகளை நம்ம என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். நிகழ்ச்சிக்குள்ளே போகலாமா பிரதர்ஸ்? ஓகே பிரதர். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்த அந்த நாளையும் அந்த நேரத்தையும் நம்ம சரியாக கண்டுபிடிக்க முடியுமா வேதாகமத்தின் அடிப்படையில் அப்படின்னு சொல்லும்போது, பழைய ஏற்பாட்டில் தேவன் என்ன பண்ணார்னா இதற்கான நிழலை அந்த கால கணக்கோடு என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த கரெக்டான எக்ஸாக்ட் டைமோடு என்ன பண்ணியிருக்காரு மறைச்சிருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது, இங்கே அந்த பஸ்காடு எப்போ செலக்ட் பண்ணப்பட்டுச்சுன்னா நீசான் மாதமாகிய முதல் மாதத்தில் 10ஆம் தேதி செலக்ட் பண்ணப்பட்டுச்சு. 14ஆம் தேதி என்ன பண்ணப்பட்டுச்சுன்னா அந்த அந்தி நேரமாகிய வேலையில் அடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரி, இந்த காலக்கணக்கு இப்போ பஸ்காடு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சரியாக நீசான் 10ஆம் தேதி அவர் அடிக்கப்படுறதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டாரா? சரியாக 14ஆம் தேதி அவர் சிலுவையில் அறையப்பட்டாரா அப்படின்னு பார்க்கும்போது, இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட அந்த நாளும் அந்த மாதமும் தேவன் முன்னாடியே தீர்மானித்தபடி இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு தான் பார்க்குறோம். அப்போ ஏன் இந்த காலங்களெல்லாம் நாம் பார்க்கணும்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்கள், நம்ம கலாத்தியெல்லாம் வாசிக்கும் பொழுது, காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரையும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் என்ன பண்ணான்னா இந்த பூமிக்கு அனுப்பினார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, தேவன் காலத்தை என்ன பண்ணுறாருன்னா ரொம்பவும் பிரதானமாக முன்வைத்து என்ன பண்ணுறாரு, எல்லா திட்டத்தையும் என்ன பண்ணுறாருன்னா இது பண்ணுறாரு. அந்தந்த காலத்தில் எல்லாத்தையும் சரியாக என்ன பண்ணான்னா அந்த திட்டத்தின்படி செய்து முடிகிறார் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் நீசான் மாதம் 10ஆம் தேதி தான் செலக்ட் பண்ணப்பட்டிருக்கணும். நீசான் மாதம் 14ஆம் தேதி தான் என்ன பண்ணப்பட்டிருக்கணும், அடிக்கப்பட்டிருக்கணும். அதாவது AD 33ஆம் வருஷத்தினுடைய நீசான் மாதம் 10ஆம் தேதியில் அவர் அடிக்கப்படுறதுக்காக செலக்ட் பண்ணப்பட்டு 14ஆம் தேதி அவர் அடிக்கப்படணும்னு சொல்லி பார்க்கணும். சரி, இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? வேதத்தில் எப்படி ஈஸியாக நம்ம பார்த்து கண்டுபிடிக்க முடியுமா? இப்போ பழைய ஏற்பாட்டில் அங்கே யாத்திராகம் 12ஆம் அதிகாரத்தில் டைரெக்டாகவே என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா நீசான் மாதம் 10ஆம் தேதி 14ஆம் தேதின்னு வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் அவர் அடிக்கப்படும் பொழுது இந்த காலங்கள் எல்லாமே எழுதி வைக்கப்பட்டிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது, இங்கே தான் தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த சத்தியங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப ஆச்சரியமான வகையில் என்ன பண்ணியிருக்காரு, மறைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த காரியங்கள் எந்த புஸ்தகத்தில் இருக்குன்னா, யோவான் அப்போஸ்தலனாகிய யோவான் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா அவருடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்காரு. அப்போ யோவான் 12ஆம் அதிகாரத்தில் தான் நமக்கு தேவைப்படக்கூடிய பதில் இருக்குது. இப்போ யோவான் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசர் இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார்.
பாருங்க, பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்பு. இப்போ பஸ்கா பண்டிகைன்னு சொல்லும் போது பழைய ஏற்பாட்டில் அந்த பஸ்காவை எப்போ செலிப்ரேட் பண்ணாங்கன்னா நீசான் மாதம் 14ஆம் தேதி பஸ்கா ஆடு வெட்டப்பட்டுச்சு. ஆனால் இங்கே பஸ்கா பண்டிகைன்னு சொல்லியிருக்கு. இப்போ பஸ்கா பண்டிகைன்னா நீசான் 14ஆம் தேதி மட்டும்தானா அப்படின்னு பார்க்கும்போது பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் இந்த பஸ்காவை அடித்து அதை தொடர்ந்து என்ன ஒரு பண்டிகையை தேவன் ஆசரிக்க சொல்லியிருப்பார்னா புளிப்பில்லாத அப்ப பண்டிகைன்னு சொல்லிட்டு ஒரு பண்டிகை ஆசரிக்க சொல்லியிருப்பார். ஸோ அந்த பண்டிகை குறித்து நம்ம வாசிச்சுட்டு நம்ம இங்கே வரலாம், ஓகேங்களா? ஸோ அதை குறித்து நம்ம வாசிக்கும் போது பாருங்கள், யாத்ராகமம் 12ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் ஃபஸ்ட்டு வாசிங்க, அதுக்கப்புறம் 18ஆம் வசனம் வாசிங்க. யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். புளிப்பில்லாத அப்பத்தை 7 நாள் அளவும் புசிக்க கடவீர்கள். 1ஆம் நாளில் தானே புளித்த மாவை உங்கள் வீடுகளிலிருந்து நீக்க வேண்டும். 1ஆம் நாள் தொடங்கி 7ஆம் நாள் வரைக்கும் புளித்த அப்பம் புசிக்கிறவன் எவனோ அந்த ஆத்துமா இஸ்ரேலிலிருந்து அறுப்புண்டு போவான். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 1ஆம் மாதம் 14ஆம் தேதி சாயங்காலம் தொடங்கி மாதத்தின் 21ஆம் தேதி சாயங்காலம் வரைக்கும் புளிப்பில்லா அப்பம் புசிக்க கடவீர்கள். இங்கே பாருங்க, பஸ்காவை அடிக்கும் பொழுது அங்கே என்ன சொன்னான்னா அதை அந்தி நேரமாகிய வேலையிலே அப்படின்னு சொல்லும் போது இங்கிலீஷில் ட்விலைட் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஆனால் இந்த இடத்துல புளிப்பில்லாத அப்ப பண்டிகை எப்போ தொடங்க சொல்கிறான்னா அந்த 14ஆம் தேதியினுடைய சாயங்கால பகுதி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ 14ஆம் தேதி சாயங்கால பகுதி அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு நாள் அப்படின்றது எப்போ தொடங்கும்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ நமக்கு ஒரு நாள் எப்போ தொடங்குது, எந்த டைமில் தொடங்குதுன்னா மிட் நைட் 12 மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் மிட் நைட் 12 வரைக்கும் ஒரு நாள் தொடங்குது இல்லையா? இப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு நாள் என்பது எப்போ தொடங்குதுன்னா சாயங்காலம் 6 மணி ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு ஒரு நாள் தொடங்கிடும். அப்போது சாயங்காலம் 6 மணிலேருந்து மறுநாள் சாயங்காலம் 6 மணி வரைக்கும் அவர்களுக்கு ஒரு நாள், இப்படி தான் அவங்களுடைய டேஸ் வந்து கவுண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரி, ஏன் இவர்கள் இந்த மாதிரி ஒரு டைமை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது இவர்கள் என்ன ஒரு கேலண்டரை எந்த ஒரு கால முறைமையை ஃபாலோ பண்ணாங்கன்னா சந்திர கால கணக்கை ஃபாலோ பண்ணாங்க. சந்திரனை வச்சு தான் என்ன பண்ணுறாங்கன்னா இவர்களுடைய மாதமும் தொடங்கும், ஒரு மாத பிறப்புமே சந்திரனை வச்சு தான் தொடங்கும். இவர்களுடைய நாளுமே அப்படி பார்த்திங்கன்னா இந்த சந்திரனை வச்சு தான் என்ன பண்ணணும்னா தொடங்கும்னு சொல்லி பார்க்கணும். அப்போது சாயங்காலம் 6 மணிக்கு ஒரு நாள் தொடங்குதுன்னு பார்க்கும்போது நீசான் மாதம் 14ஆம் தேதியோட சாயங்காலம் வந்துச்சுன்னா அது எந்த தேதியாக மாறிடும்? 15ஆம் தேதியாக மாறிடும். அப்போது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நீசான் மாதம் 15ஆம் தேதியிலேருந்து எத்தனை நாள் பண்ணணும்னா 7 நாள் பண்ணணும், 21ஆம் தேதி வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ 15ஆம் தேதி அப்படின்னு சொல்லி டேரெக்டாக நம்ம வசனம் வாசிக்கலாம். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கலாம். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அந்த மாதம் 15ஆம் தேதியிலே கர்த்தருக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகையுமாயிருக்கும். 7 நாள் புளிப்பில்லா அப்பங்களை புசிக்க வேண்டும். 1ஆம் நாள் உங்களுக்கு பரிசுத்தமான சபை கூடுதல், அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். அங்கே பாருங்க, 1ஆம் மாதம் 15ஆம் தேதியிலேருந்து புளிப்பில்லாத அப்ப பண்டிகைன்னு சொல்லிட்டு வசனம் டைரக்டாக சொல்லிச்சு. இன்னொரு வசனம் கூட நம்ம வாசிக்கலாம். என்னாகமம் 28ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்கலாம். என்னாகமம் 28ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அந்த மாதம் 15ஆம் தேதி பண்டிகை நாள் 7 நாளளவும் புளிப்பில்லாத அப்பம் புசிக்க வேண்டும். அந்த மாதம் 15ஆம் தேதி தொடங்கி பண்டிகை நாள் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை அங்கே என்ன பண்ண ஆசரிக்கணும்னு சொல்லிட்டாங்க. சரி, இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகையும் பஸ்காவையும் காலப்போக்கில் புதிய ஏற்பாட்டில் எப்படி மாறிச்சுன்னா இந்த ரெண்டையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒன்றா என்ன பண்ணிட்டாங்கன்னா இணைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது புதிய ஏற்பாட்டில் எங்கெல்லாம் பஸ்கா பண்டிகைன்னு வருதோ அங்கே எந்த தேதி தான் வரணும்னா நீசான் 15ஆம் தேதி தான் வரணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரி, இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, ஏன் புதிய ஏற்பாட்டில் இப்படி ஒன்றா சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது பஸ்காவை அங்கே வந்து அடித்து அந்த ஆட்டினுடைய அந்த மாம்சத்தை புசிக்கக்கூடிய அந்த டைம் என்ன ஆகிடும்னா சாயங்காலம் ஆகிடும். ஸோ சாயங்காலம் ஆகும்போது அது என்ன டேவாகிடும்? 15ஆம் தேதியாக மாறிடும். அதனால் புதிய ஏற்பாட்டில் இவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா 2 பண்டிகையும் என்ன பண்ணிட்டாங்க ஒன்றா இணைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இதுக்கான வசனம் நம்ம வாசிக்கலாம் பாருங்கள். மத்திய 26ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்கலாம். மத்திய 26ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே சீஷர்கள் இயேசுவிடத்தில் வந்து பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சித்தமா இருக்கிறீர் என்று கேட்டார்கள். புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் 1ஆம் நாள் எப்போ தொடங்குது? 15ஆம் தேதி. பஸ்காவை நம்ம புசிக்க எங்கே ஆயத்தம் பண்ணணும்னு சொல்லிட்டு சீஷர்கள் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிப்பாங்க. அப்போ புளிப்பில்லாத அப்ப பண்டிகையும் பஸ்காவையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா புதிய ஏற்பாட்டில்
ஒன்றா ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 7ஆம் வசனம் வாசிக்கும். லூக்கா 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பஸ்கா எண்ணப்பட்ட புளிப்பில்லாத அப்ப பண்டிகை சமீபமாயிற்று. 7ஆம் வசனம். பஸ்காவை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்தது. கிளியராக இங்கே என்ன பண்ணியிருக்குன்னா சொல்லி பஸ்காவை பலியிட வேண்டிய நாளாகிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை வந்துச்சு. அப்போ புதிய ஏற்பாட்டில் எங்கெல்லாம் பஸ்கா பண்டிகை பஸ்கான்ற வார்த்தை வருதோ அங்கெல்லாம் நம்ம என்ன பண்ணிடலாம்னா நீசான் 15ஆம் தேதி அப்படின்ற அந்த நாளுக்கு போய் நின்றுடலாம். இப்போது நம்ம யோவான் 12:1 திரும்பி வருவோம். வந்து இங்கே தான் நம்ம தேவைப்படக்கூடிய அந்த காலங்களை நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்க போகிறோம். அப்படி பண்ணும்பொழுது இப்போ யோவான் 12:1 வாசிக்கலாம். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். பாருங்க, இப்போ பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்பே அப்படின்னு சொல்லும்போது இப்போ பஸ்கா பண்டிகைன்னு போது நம்ம இப்போ என்ன கண்டுபிடிச்சோம்னா நீசான் 15ஆம் தேதி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சோம். இப்போ நீசான் 15ஆம் தேதியிலேருந்து 6 நாள் முன்னாடி போனோம்னா எந்த தேதி வரும்? 9. நீசான் 9ஆம் தேதி வரும் இல்லையா? அப்போ இயேசு கிறிஸ்து இங்க லாசரு அவர்களுடைய வீட்டுக்கு வந்தப்போ அந்த தேதி என்னதுன்னா நீசான் 9ஆம் தேதி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ அங்க தொடர்ந்து என்ன நடக்குதுன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு ரா விருந்து பண்றாங்க. 2ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. யோவான் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால் லாசருவும் அவருடைய கூட பந்தி இருக்கிறவர்களில் ஒருவனாய் இருந்தான். இப்போ பாருங்க, அங்கே 9ஆம் தேதி சாயங்காலம் ஆயிடுச்சு. சாயங்காலம் ஆகி ரா விருந்து பண்றாங்க. இப்போ சாயங்காலம் தாண்டிடுச்சுனாலே அங்கே என்ன ஆயிடுதுன்னா அடுத்த நாள் ஸ்டார்ட் ஆயிடுது. அப்போ இவர்கள் ரா விருந்து பண்ணும்போது அது என்ன தேதி? 10ஆம் தேதி. நீசான் 10ஆம் தேதி. பாருங்க, இந்த இடத்துல நமக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் வந்துருச்சு, இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. அப்போ நீசான் மாதம் 10ஆம் தேதி இங்க ரா விருந்து பண்றாங்க. பண்ணும் பொழுது இங்க மரியாள் என்ன பண்றாங்க, ஒரு முக்கியமான விஷயத்த செய்யறாங்க. ஸோ இந்த விஷயம்தான் இயேசு கிறிஸ்து மறிக்கக்கூடிய அந்த காரியத்துக்கு என்ன பண்ணுதுன்னா ஒரு அடையாளமா என்ன பண்ணுது இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்படி மரியாள் என்ன முக்கியமான விஷயத்த பண்றாங்க, ஒரு செயலை செய்யறாங்க. அதை வாசிக்கலாம். 3ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்போது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தால் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. பாருங்க, தலைமயினால் என்ன பண்ற அந்த களங்கம் இல்லாத நலதம் என்னும் தைலத்தை எடுத்துட்டு வந்து இயேசுவின் பாதத்துல பூசி தன்னுடைய தலைமையில என்ன பண்றாங்க, அந்த கால்களை என்ன பண்றாங்க, கழுவுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ இதை குறித்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்றான்னு சொல்லி பார்க்கும் பொழுது அதுலேயே 7ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்போது இயேசு இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தாள். இங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சொல்லும் போது இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தாள். அப்போ ஏன் என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தான்னு சொல்லும் பொழுது யூதர்களுடைய முறைமையில ஒருத்தர் மறிச்சிட்டாருன்னா, ஒரு நபர் மறிச்சிட்டாருன்னா அவருடைய சரீரத்தை என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி நலதம் என்னும் தைலம், வெள்ளைப்போளம் இதெல்லாமே அவர்களுடைய சரீரத்துல பூசி அவர்களை துணிகளில் சுற்றி என்ன பண்ணுவாங்க, கல்லறைகளை வைப்பாங்க. அப்போ இது யூதர்களினுடைய ஒரு முறைமை அப்படின்னு சொல்லி அடக்கம் பண்ணக்கூடிய ஒரு முறைமை. ஸோ இதை இவர்கள் இந்த மரியாதை இவர்கள் அடையாளமாக என்ன பண்ணுறாங்க, செய்து காமிக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். அப்போ பாருங்கள், இயேசு கிறிஸ்து அடிக்கப்படுறதுக்காக செலக்ட் பண்ணப்பட்டார் அப்படின்றதுக்கு தேவனை இங்கே என்ன பண்ணுறாருன்னா மரியாதை வச்சு ஒரு அடையாளம் நம்ம காட்டுறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ நீசான் 10ஆம் தேதி இயேசு கிறிஸ்து அடிக்கப்படுறதுக்காக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படின்றதுக்கு இது ஒரு அடையாளமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பாருங்கள், இந்த நாளினுடைய அடுத்த நாள் காலையில் வருது. இப்போ இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போகிறாரு. அங்கே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா கழுதையின் மேலே பவனி போகிறார். பவனி போகும்போது என்ன பண்ணுறாங்க, அவர்கள் குருத்தோலை வைத்து யூதருக்கு ராஜா அப்படின்ற விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. ஸோ அந்த காரியங்களுமே நடக்குது. அதை கூட வாசிக்கலாம். 12ஆம் வசனத்துலேருந்து வாசிங்க. யோவான் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோல்களை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரேலின் ராஜா சோஸ்தரிக்கப்படத்தக்கவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். பாருங்க, இந்த காரியங்கள் எல்லாமே அவர் அடிக்கப்படுறதுக்காக நிறைவேறப்படக்கூடிய தீர்க்க தரிசனம் எல்லாமே, இது எல்லாமே பழைய ஏற்பாட்டில் நடக்கக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்து இங்கே நிறைவேற்றி காமிக்கிறாரு. அப்போ இந்த காரியங்கள் எல்லாமே எதை அடையாளப்படுத்துதுன்னா இயேசு கிறிஸ்து இங்கே நீசான் 10ஆம் தேதியில் அடிக்கப்படுறதுக்காக செலக்ட் பண்ணப்பட்டார் அப்படின்றத இந்த ஒரு நாளில் இங்கே நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ நீசான் 10ஆம் தேதி அவர் செலக்ட் பண்ணப்பட்டார். எதுக்குன்னா அடிக்கப்படுறதுக்காக, நம்முடைய பஸ்காவாகிய ஆட்டுக்குட்டி அவர். இப்போ நீசான் 14ஆம் தேதி அவர் வந்து அடிக்கப்பட போகிறார் அப்படின்றத நம்ம பார்க்கும்போது அதை குறித்து நம்ம வாசிக்கலாம்.
பாருங்க, யோவான் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்த நாள் பஸ்காவுக்கு ஆயத்த நாளும் ஏறக்குறைய 6 மணி நேரமாயிருந்தது. அப்போது அவன் யூதர்களை நோக்கி, இதோ உங்கள் ராஜா என்றான். இங்கே என்ன நடக்குதுன்னா, இயேசு கிறிஸ்துவை கூட்டிகிட்டு போய் அந்த விசாரிக்கக்கூடிய அந்த ஒரு டைமில் அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நாள் பஸ்காவுக்கு ஆயத்த நாளாக இருந்தது. அப்போ பஸ்காவுக்கு ஆயத்த நாள்னு சொல்லும் போது 14ஆம் தேதியினுடைய அந்த ஆரம்ப கால பகுதியில் அப்படின்ற காரியங்கள் நடக்குது. அப்போது 14ஆம் தேதி அந்த இரவு காலப்பகுதியில் தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவர்கள் கூட்டிகிட்டு போய் விசாரிக்கிறாங்க. அதுவும் அநியாயமாக என்ன பண்ணுறாங்கன்னா விசாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ நீசான் மாதம் 14ஆம் தேதி அவர் விசாரிக்கப்பட்டு என்ன பண்ணுறாருன்னா, அதை மறுநாள் காலையில் என்ன பண்ணுறாருன்னா அவர் சிலுவையில் அறையிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரி, இப்போ சிலுவையில் அறையப்படும் போது அவர் என்ன டைமில் அறையப்படுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அதையும் நம்ம வாசிக்கலாம். 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துலேருந்து 25ஆம் வசனம் வாசிங்க. மார்க்கு 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல். அவரை சிலுவையில் அறைந்த போது 3ஆம் மணி வேலையாயிருந்தது. பாருங்க, சிலுவையில் அறையப்படும் பொழுது 3ஆம் மணி வேலை. 3ஆம் மணி வேலை அப்படின்றது நம்மளுடைய டைமில் காலை 9 மணி அப்படின்னு சொல்கிறோம். காலை 9 மணின்னு எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, காலையில் 7 மணி ஆயிடுச்சுன்னா அவர்களுக்கு 1ஆம் மணி வேலை. நமக்கு காலையில் 8 மணி ஆயிடுச்சுன்னா அவர்களுக்கு 2ஆம் மணி வேலை. நமக்கு காலையில் 9 மணி ஆயிடுச்சுன்னா அவர்களுக்கு 3ஆம் மணி வேலை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போது 3ஆம் மணி வேலைன்னு சொல்லும் போது காலை 9 மணிக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். இப்போ ஒரு ஜீவனை விடும் போது அது என்ன டைம்னு சொல்லி பார்க்கும்போது அதையும் நம்ம வாசிக்கலாம். 34ஆம் வசனம் வாசிங்க. மார்க்கு 15ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். 9ஆம் மணி நேரத்திலே இயேசு எலோயி எலோயி லாமா சபக்தானே என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். 9ஆம் மணி நேரத்திலே அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா. அப்போ காலையில் 3 மணிலேருந்து 9ஆம் மணி வேலைக்கு 6 மணி நேரங்கள். இப்போது இயேசு கிறிஸ்து சிலுவையில் 6 மணி நேரங்கள் தொங்கினார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ 9ஆம் மணி வேலையில் இந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, தேவனுடைய கையில் தன்னுடைய ஆவியை கொடுத்து என்ன பண்ணுறாரு, ஜீவனை விடுறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ 9ஆம் மணி வேலைன்னு சொல்லும் போது காலையில் 9 மணிக்கு சிலுவையில் அறையப்படுறாரு. அங்கேருந்து 6 மணி நேரம் போனோம்னா 3 மணிக்கு என்ன பண்ணுறதுன்னா அவருடைய ஜீவன் போகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பாருங்கள், அங்கே பழைய ஏற்பாட்டில் அந்தி நேரமாகிய வேலையில் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மதியான வேலையில் மிட் ஆஃப் தி ஈவினிங் அப்படின்னு பார்க்குறோம். அப்போது அந்த மதியத்தினுடைய மத்திய பகுதியில் என்ன பண்ணுறாங்க, அங்கே அந்த ஆடு அடிக்கப்படுது. அதே போல் இங்கே நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் காலையில் 9 மணிக்கு சிலுவையில் அறையப்பட்டு சரியாக மதியம் 3 மணிக்கு என்ன பண்ணுறாரு, தம்முடைய ஜீவனை விட்டுறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இப்படி தான் பழைய ஏற்பாட்டில் நடந்த அந்த நிழலை தேவன் துல்லியமாக என்ன பண்ணுறாருனா, இங்கே இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் அவர் சிலுவையில் அறையப்படும் பொழுதும் அவரை செலக்ட் பண்ணுறதும் அந்த நாளும் அந்த காலத்தையும் துல்லியமாக என்ன பண்ணியிருக்காரு, இப்படி மறைச்சு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? நல்லா புரிஞ்சது பார்த்தாரு. ஸோ பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பஸ்கா ஆட்டை ஒரு நேலாக நம்ம பார்க்குறோம். 10ஆம் தேதி தேர்ந்தெடுக்கப்பட்டு 14ஆம் தேதி அடிக்கப்பட்டது. அதே மாதிரி பொருளில் பார்க்கும்போது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதே நீசான் மாதம் 10ஆம் தேதி தேர்ந்தெடுக்கப்பட்டு 14ஆம் தேதி என்ன பண்ணார் அப்படின்னா நீசான் மாதம் அவரை உயிரை விட்டார் என்றதை வேதாமத்தில் நம்ம இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக பிரதர், அதையும் நம்ம 2 விஷயத்தில் பார்த்தோம். பழைய ஏற்பாட்டில் ஆட்டுக்குட்டியை நிழலாக வச்சு அந்த நாட்களை கண்டுபிடிச்சோம். அடுத்தது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில் அதுவும் சுவிசேஷத்தில் படிக்கும்பொழுது நீசான் மாதம் எந்த நாள், அதை பஸ்காவுக்கு எத்தனாவது நாளில் அவர் வந்தார், எப்போ மரிச்சாருன்ற எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டோம். அது இன்னொரு ஆச்சரியமான ஒரு உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஸ்கா பண்டிகை இது 2த்துக்கும் உண்டான வித்தியாசமாக பார்த்தோம். பஸ்கான்றது நீசான் 14ஆம் தேதி தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அடிப்பாங்க. ஆனால் அந்த பண்டிகை எப்போ அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னா நீசான் 15ஆம் தேதி தான் என்ன பண்ணுவாங்கன்னா செலிப்ரேட் பண்ணுவாங்கன்ற ஒரு முக்கியமான ஒரு உண்மையை கூட நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். பிரதர், ஆக்சுவலி அதே மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது கூட அவருக்கு நிறைய அநியாயங்கள் நடந்தது அப்படின்ற சில காரியங்கள் நீங்கள் பேசியிருந்தீங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா, தேவனுக்கு சித்தமாக இருந்தால் அடுத்த வாரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட மரணத்தில் அவருக்கு எங்கெங்கே என்னென்ன அநியாயம் நடந்தது, இப்போ தேவனுடைய திட்டத்தின்படி அது அநியாயமா, ஏன்னா யூதர்களின் முறைமைப்படி அது அநியாயமான்றதை நம்ம என்ன பண்ணலாம்னா சில காரியங்கள் சீர்தூக்கி பார்க்கலாம். சரிங்களா? இன்னொரு விஷயமும் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் இந்த குட் ஃப்ரைடே அப்புறம் ஈஸ்டர் அப்படின்றத கரெக்டாக அந்த ஃப்ரைடேவும் சண்டேவும் என்ன பண்ணுறாங்க, கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இதற்கான அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கன்னா, அந்த AD 33 இயேசு கிறிஸ்து கரெக்டாக அந்த வெள்ளிக்கிழமை என்ன பண்ணார்னா மரிச்சார், ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணார், உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதை இங்கே வேதத்தில் அவர் மரிக்கக்கூடிய அந்த காலப்பகுதியில் அந்த நாட்களை எங்கேயாவது நம்ம சொல்லியிருக்கா
அதை நம்மளுடைய காலங்களில் நம்மளுடைய நாட்களில் நம்ம எடுத்து நம்ம புரிஞ்சிக்க முடியுமா, கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்றத, அது ஏதாவது மறைஞ்சிருக்கா அப்படின்றத நம்ம ஆமாம் பிரதர், கண்டிப்பாக. ஏன்னா இப்போ நம்ம வந்து இஸ்ரேல் ஜனங்களுடைய காலக்கணக்கில் தான் பார்த்தோம், கரெக்டுங்களா? இப்போ நம்முடைய காலக்கணக்கு கொஞ்சம் வித்தியாசமானது. ஏன்னா அவங்க ஃபாலோ பண்ணுற மாதத்துக்கும் நம்ம ஃபாலோ பண்ணுற மாதத்துக்கும் நிறைய வித்தியாசம். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க வந்து சந்திர கணக்கை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, நம்ம வந்து சூரிய கடிகாரத்தை ஃபாலோ பண்ணுறோம். அப்போ நம்மளுடைய மாதங்கள் அவங்களுடைய மாதங்கள் கூட நம்ம என்ன பண்ணலாம்னா அதை ஒப்பிட்டு நம்முடைய அதை நம்மளுடைய கேலண்டர் பிரகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்போ மரிச்சாரு, அது எந்தெந்த காலப்பகுதியில் மாறுன்றதையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். தேவனுக்கு சித்தமாக இருந்தால் இந்த வருஷம், உதாரணத்துக்கு இந்த வருஷம் 2026 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய மரணம் எந்த நாள்ன்றதை நம்ம துல்லியமாக கண்டுபிடிச்சி என்ன பண்ணலாம்னா வரப்போகிற காலத்தில் நம்ம என்ன பண்ணலாம், அது குறித்து தான் நம்ம வந்து ஷேர் பண்ணலாம் பிரதர். சரிங்களா? கண்டிப்பாக. ஸோ பொறுமையோடு கேட்ட அனைவரும் தேவன் தாம் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.